வெல்கம் டு அருண் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிட்டிசன்ஷிப். ஓகேவா, சிட்டிசன்ஷிப்போட பார்ட் 2 கிளாஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அப்புறம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ வாங்க கிளாஸ்குள்ளார போகலாம். எஸ், நான் ஸ்ட்ரெயிட்டாகவே சிட்டிசன்ஷிப் ஆக்ட்டுக்கு போயிடுறேன். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா இந்த இயர் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். 1955 இந்தியாவில் நம்ம கான்ஸ்டிடியூஷன் அமைச்சு ஒரு 5 வருஷம், ஜனவரி 26, 1950, ஒரு 50லேருந்து 5 வருஷம் 1955. ஓகேவா, இந்தியா வந்து ஒரு பிறந்த குழந்த மாதிரி. ஸோ இப்போது நமக்கு ஏற்கனவே தெரியும் இந்தியா வந்து நிறைய பிரிவினைகளை சந்தித்தது இல்லையா. பாகிஸ்தான் ஒரு பக்கம் பிரிஞ்சிருச்சு, இந்தியா ஒரு பக்கம் பிரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானுக்கு போனவங்க, பாகிஸ்தான்லேருந்து இந்தியா வரவங்க வரணும். ஸோ அந்த மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ் நிறையா இருந்தது. யாரெல்லாம் வந்து இந்திய குடிமகன், யாரெல்லாம் இந்திய பிரஜை, யாரெல்லாம் வந்து பாகிஸ்தானில் பிரஜைன்னு தெரிஞ்சுக்கிறதே பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்தது. ரொம்ப லாட் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது. ஸோ இப்போ இதெல்லாம் தீர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்திய குடியுரிமை சட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. ஓகேவா, ஸோ அதில் குடியுரிமை எப்படியெல்லாம் வழங்கலாம், ஒருத்தர் வந்து இந்தியாவோட சிட்டிசன்ப்பா அப்படின்னு எப்படியெல்லாம் சொல்லலாம் அப்படிங்கிறதாங்க இதை நம்ம இன்டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஓகேவா, எப்படியெல்லாம் நமக்கு இப்போ நம்ம வந்து பெரும்பாலானவர்களுக்கு நமக்கு இதில் பிரச்சனை வராது, ஆனால் ஒரு சிலருக்கு இதில் வந்து பெரிய பிரச்சனை வரும். இப்போ என்ன அப்படின்னா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுப்போமே, இப்போது இந்தியாவில் இருக்கிறவங்க 2 பேர், ஒரு தம்பதியர்கள் 2 பேருமே இந்தியன் சிட்டிசன் தான். அமெரிக்கா போகிறாங்க. அமெரிக்கா போகும்போது அங்கே வந்து ஒரு குழந்தை பிறந்துடுது. இப்போது அது வந்து அமெரிக்க குழந்தையா அல்லது இந்திய குழந்தையா, எந்த நாட்டோட சிட்டிசன்ஷிப் அவங்களுக்கு கொடுக்கலாம்? ஸோ இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது இல்லையா, நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இதெல்லாம் தீர்க்கிற மாதிரி தான் இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அமெண்ட்மெண்ட் கிடையாது, சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 கொண்டு வந்தாங்க. ஓகேவா, ஸோ இப்போ எப்படியெல்லாம் சிட்டிசன்ஷிப் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத இன்னைக்கு கிளாஸில் ரொம்ப கிளியர் கட்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, பாருங்களேன், 5 வகையில் உங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுப்பாங்க. ஓகேவா, அந்த 5 வகை என்னென்னு பாருங்கள். பிறப்பு வழி, உங்களோட பர்த் மூலிமா உங்களுக்கு சிட்டிசன், நீங்கள் எந்த இடத்துல பிறகுறீங்க அப்படிங்கிறத வச்சு உங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுப்பாங்க. அதெல்லாம் என்ன டீட்டெயில்டாக சொல்கிறேன் பாருங்கள். அடுத்து உங்கள் அப்பா அம்மாவை வச்சு, மரபு வழி, உங்கள் அப்பா அம்மாவை வச்சு உங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுப்பாங்க. அடுத்தது ரெஜிஸ்ட்ரேஷன், பதிவு செய்கிறதுக்கு இல்லைங்களா, பதிவு செய்கிறது மூலிமா உங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுப்பாங்க. நேச்சுரலைசேஷன், அயல் நாட்டவருக்கு குடியுரிமை கொடுப்பாங்க. அதாவது இந்த அயல் நாட்டவருக்கு குடியுரிமை அப்படின்னா என்னென்னா, நீங்கள் வந்து எந்த நாட்டிலையுமே குடியுரிமை வாங்கலை. ஓகேவா, இந்தியாவிலையும் வாங்கலை, எந்த நாட்டிலையுமே வாங்கலை. அந்த சமயத்தில் நீங்கள் இந்தியாவில் குடியுரிமை வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்கலாம். நீங்கள் இந்தியாவை நம்ம ஏற்கனவே பார்த்தோம் போன கிளாஸ்லேயே, இந்தியா வந்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப் உடைய நாடு. அதாவது உங்களுக்கு வந்து ஒற்றை குடியுரிமை தான் இந்தியாவில் ப்ரிவைல் ஆகிட்டுருக்கு. அதாவது நீங்கள் வேறு ஒரு நாட்டில் நீங்கள் வந்து சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிரும்னு போன கிளாஸில் பார்த்தோம் இல்லையா. ஸோ நீங்கள் எந்த நாட்டோட குடியுரிமையுமே வாங்காமல் இருந்தீங்கன்னா இந்தியன் நாட்டோட குடியுரிமையை நீங்கள் வாங்க முடியும். அதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஓகேவா, அதுதான் இந்த அயல் நாட்டவருக்கு குடியுரிமை. லாஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பை இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரிஸ், இணைப்பு மூலம் குடியுரிமை. இப்போது இந்தியாவில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம ஹைதராபாத்தை நம்ம பக்கம் சேர்த்துருக்குறோம், ஜம்மு அண்ட் காஷ்மீரை நம்ம பக்கம் சேர்த்துருக்கோம், இந்த மாதிரி பல பகுதிகளை நம்ம கூட சேர்த்துருக்கோம். ஓகேவா, இப்போ பார்த்திங்க கோவா, பாண்டிச்சேரி இதெல்லாமே போன கிளாஸ்லலாம் பார்த்துருப்போம் இல்லையா. கோவாலாம் வந்து வேறு ஒருத்தவங்ககிட்டேருந்து நம்ம வாங்கியிருப்போம், போர்ச்சுகீஸ்கிட்டேருந்து வாங்கியிருப்போம். ஸோ இப்போது நாம் ஒரு நாட்டை வந்து போர் பண்ணி பிடிச்சாலோ அல்லது ரெஃபரண்டம் மூலிமா, பொது வாக்கெடுப்பு மூலிமா நம்ம வந்து நம்ம நாட்டுக்குள்ளார இணைச்சிக்கிட்டாலோ அவங்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்படும். இப்போ வந்து கோவா வந்து போர்ச்சுகீஸ்கிட்ட இருந்தது, நம்ம இந்தியா கூட நம்ம இணைச்சிக்கிட்டோம். அப்போ அவங்க போர்ச்சுகீசியராக இருப்பாங்களா அல்லது இந்தியர்களாக இருப்பாங்களா? எஸ், இந்தியர்களாக தான் இருப்பாங்க. ஸோ இந்தியா அப்படி பண்ணுறதுக்கு சட்டம் இருக்குது. அது எங்கே அப்படின்னா சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 5ஆவதுல இருக்குது பாருங்கள். பை இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரிஸ், ஒரு பகுதியை நம்ம இணைக்கிறதன் மூலிமா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நம்ம குடியுரிமை வழங்கலாம். ஓகேவா, இதுதான் கான்செப்ட். ஸோ இந்த 5 மூலியமாக தாங்க இப்போ வரைக்குமே, இன்னைக்கு வரைக்கும், அதாவது 2020 வரைக்குமே இந்த 5 விஷயத்தை வச்சு தான் நமக்கு சிட்டிசன்ஷிப் கொடுத்துட்ருக்காங்க. சரி, பர்த் அப்படிங்கிறத வச்சு எப்படி கொடுத்துட்ருக்காங்கன்னு பாருங்கள். பிறப்பு வழி, எஸ், நம்ம ஆரம்ப காலத்துலேருந்தே வருவோம். ஆரம்ப காலத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி சிட்டிசன்ஷிப் கொடுத்தாங்கன்னு. ஜான்வரி 26, 1950
பின் அல்லது அன்று பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக சிட்டிசன்ஷிப் கொடுத்துடலாம். ஓகேவா? அவங்க அப்பா எந்த ஊர், அவங்க அம்மா எந்த ஊருன்னெலாம் பார்க்க தேவையில்லை. அவர் அன்னைக்கு இந்தியாவில் பிறந்துட்டாரா, இந்திய குடியுரிமை வழங்கிடலாம். அப்படி தான் வழங்கிட்டும் இருந்தாங்க. ஆனால் எது வரைக்கும்? ஜூலை 1, 1987 வரைக்கும் இப்படி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓகேவா? அப்பா அம்மாவெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. அவர் அந்த குறிப்பிட்ட ஒரு பிரஜை வந்து அங்கே பிறந்துட்டார், அந்த குழந்தை பிறந்துருச்சுன்னா இந்திய குடியுரிமை வழங்கிட்டு இருந்தாங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள் அடுத்த பாயிண்ட்டு. ஜான்வரி 26, 1950 ஜூலை 1, 1987 வரைக்கும் அந்த ஊரில் இந்தியாவில் பிறந்துட்டாங்க அப்படின்னா இந்திய குடியுரிமை, சிட்டிசன் ஆஃப் இந்தியான்னு அவரை சொல்லிடுவாங்க. இந்த பாயிண்ட் பாருங்கள், பை பர்த் irrespective ஆஃப் தி நேஷ்னாலிட்டிஸ் ஆஃப் his பேரண்ட்ஸ். ஓகேவா? அவங்களோட பெற்றோர் வந்து இந்திய தாய்நாட்டவராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா? அதான் சொல்லியிருக்கேன். அவ்வாறு பிறந்திருந்தால் அவர் பெற்றோர் தாய்நாட்டை பாராமல் அவருக்கு குடியுரிமை வழங்கலாம். ஓகேவா? அவரோட பெற்றோரோட தாய்நாடு எதுன்னெலாம் பார்த்துட்டு இருக்க தேவையில்லை. பெற்றோரோட தாய்நாடு இந்தியாவாகவும் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீ இந்தியாவில் பிறந்துட்டியா இருந்தால் உனக்கு குடியுரிமை அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஓகேவா? சரி, இப்போது இது வந்து ஜூலை 1, 1987 வரைக்கும் இப்படி இருந்தது. ஜூலை 1, 1987க்கு அப்புறம் எப்படி இருந்தது பாருங்கள். Person born after July 1, 1987 is given citizenship only if either of his parents is a citizen of India. அவரின் பெற்றோரில் ஒருவர் இந்திய குடியுரிமை பெற்றிருக்க வேண்டும். ஸோ 1987க்கு முன்னாடி எப்படிங்க இருந்தது? நீங்கள் அந்த குழந்தை மட்டும் இந்தியாவில் பிறந்துட்டா போதும், சிட்டிசன்ஷிப் கொடுத்துருவாங்க. அவங்க அப்பா எந்த தாய்நாட்டவர், அம்மா எந்த நாடு அப்படிங்கிறலாம் தேவை கிடையாது. ஆனால் ஜூலை 1, 1987க்கு அப்புறம் இது இல்லை. ஸோ என்னாச்சு அப்படின்னா, நீங்கள் இந்தியாவில் பிறந்திருந்தால் மட்டும் பத்தாது, எய்தர் ஆஃப் யோர் பேரண்ட்ஸ், பெற்றோரில் ஒருவர், அதாவது உங்கள் அம்மாவோ அவரோட அப்பாவோ இந்தியாவில் பிறந்திருக்கணும். ஓகேவா? அப்படி இருந்தால் தான் சிட்டிசன்ஷிப் கொடுப்பாங்க. எது வரைக்கும் இது இருந்தது பாருங்கள், டிசம்பர் 2004 வரைக்கும் இது இருந்தது. டிசம்பர் 3, 2004 வரைக்கும் இப்படி தான் இருந்தது. ஸோ டிசம்பர் 3, 2004க்கு அப்புறம் பிறந்த குழந்தையோட நிலைமை என்ன? Those born on or after December 2004 is given citizenship only both of his parents should be an Indian. இப்போ என்ன சொல்லிட்டாங்க? இருவருமே குடியுரிமை பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம், நீங்கள் பிறந்திருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொன்னாங்க. எப்போது? ஜூலை 1, 1987 வரைக்கும். 87க்கு அப்புறம் என்ன சொல்லிட்டாங்க? உங்கள் அப்பா அம்மாவில் யாரோ ஒருத்தர் இந்திய குடிமகனாக இருக்கணும்னு சொன்னாங்க. இப்போ டிசம்பர் 2004 என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, 2 பேருமே இந்திய குடிமகனாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ இதுதாங்க பர்த்து. ஸோ இப்போ இதிலிருந்து கொஸ்டின்ஸ் எப்படி வரலாம் அப்படின்னா, டேட்டு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ டேட் கேட்பாங்க, கிளியராக பார்த்து வச்சுக்கோங்க. 3 டேட்டு. ஜான்வரி 26, 1950 இது ஒரு டேட்டு. ஜூலை 1, 1987 இது ஒரு டேட்டு. டிசம்பர் 3, 2004 இது ஒரு டேட்டு. ஸோ பர்த் அப்படின்னா இந்த 3 டேட்டு மறந்துடவே கூடாது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நமக்கு எப்படி பர்த் மூலிமா, அதாவது பிறப்பின் மூலிமா நமக்கு எப்படி வந்து குடியுரிமை, சிட்டிசன்ஷிப் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு கேட்டால், போத் தி பேரண்ட்ஸ் இது வந்து ஆப்ஷனில் கொடுத்துருவாங்க. நம்ம அதை செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இருவருமே குடியுரிமை பெற்றிருக்கணும். ஓகேவா? ஆப்ஷனில் கொடுக்கும்போது கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஓகேவா? இப்போ வரைக்கும் இதுதான் இருக்குது, இருவருமே குடியுரிமை பெற்றிருக்க வேண்டும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், மரபு வழி. ஓகேவா? மரபு வழியில் எப்படின்னு பாருங்கள். ஜான்வரி 26, 1950 26 இது வந்து குடியரசு தினம், ரிப்பப்ளிக் டேக்கு அன்னைக்கு அல்லது அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வெளியில் இருக்கீங்க. ஸோ இந்தியாவுக்குள்ளார நீங்கள் பிறந்துட்டிங்கன்னா என்னங்கிறத முன்னாடி பார்த்தோம். இப்போ இந்தியாவுக்கு வெளியே நீங்கள் பிறந்துட்டீங்க அப்படின்னா உங்களை வச்சு குடியுரிமை கொடுக்கவே முடியாது இல்லையா? உங்கள் அப்பா அம்மாவை வச்சு தான் குடியுரிமை கொடுக்க முடியும். ஸோ இப்போ அது என்னன்னு பாருங்களேன். அன்னைக்கு, அதாவது குடியரசு தினத்தை அன்னைக்கு அல்லது அதுக்கப்புறம் நீங்கள் பிறந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு குடியுரிமை கொடுப்பாங்க. எப்படின்னு பாருங்கள். only if his father was a citizen of India at that time. அதாவது நீங்கள் வந்து வெளியூரில் பிறந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு குடியுரிமை உண்டு. ஆனால் எப்போ அப்படின்னா உங்கள் அப்பா இந்தியாவினுடைய குடிமகனாக இருந்திருக்கணும். அம்மா குடிமகளாக இருக்கலாம், இல்லாமல் போகலாம், அது பிரச்சனை கிடையாது. குடிமகளாக இருந்தாலும் உங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்க மாட்டாங்க. உங்கள் அப்பா குடிமகனாக இருந்தால் மட்டும்தான், உங்கள் அப்பா வந்து இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் மட்டும்தான்
குடியுரிமை கொடுப்பாங்க. ஸோ இது எத்தனை நாளைக்கு நீடிச்சது அப்படின்னா December 10, 1992 வரைக்கும் நீடிச்சது. ஸோ இப்போ பர்த்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து December 3, 2004 வரைக்கும், அதை நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. இந்த டெசன்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா December 10, 1992 வரைக்கும் இது நடந்தது. ஓகேவா? நீங்கள் வெளியூரில் பிறந்திருந்தீங்கனாலும் உங்களுக்கு குடியுரிமை கொடுப்பாங்க. ஆனால் உங்கள் அப்பா வந்து இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். இப்போ தேர்ட் பாயிண்ட் பாருங்கள். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா December 10, 1992 அப்புறம், ஓகேவா, இப்போது January 26, 1950 December 10, 1992 பிறந்தவங்களுக்கு, வெளியூரில் பிறந்தவங்களுக்கு அவங்க அப்பா வந்து இந்திய குடிமகன், சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணுன்ட்டாங்க. இப்போ December 10, 1992 அப்புறம் பிறந்தவங்க, எஸ் 2க்கு அப்புறம் பிறந்தவங்க எய்தர் ஆஃப் ஹிஸ் பேரண்ட்ஸ், அதாவது உங்கள் அப்பாவோ அல்லது உங்கள் அம்மாவோ 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தவங்க இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் போதும். ஓகேவா? person born outside India on or after December 10, 1992 is considered as citizen if either of his parents, பெற்றோர்களில் ஒருவர் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்கோங்க. தமிழில் எங்கேயுமே இதுக்கு நோட்ஸ் கிடையாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா December 10, 1992 அப்புறம் பிறந்திருந்தால் உங்களோட பெற்றோர் அம்மாவோ அல்லது அப்பாவோ இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் உங்களுக்கு குடியுரிமை கொடுத்துருவாங்க, சிட்டிசன்ஷிப் கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ இப்போது December 10, 1992 அப்புறம் என்னன்னு பாருங்கள். ஓகேவா? இது என்னாச்சு, நமக்கு இதுக்கு முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, December 3, 2004 வரைக்கும் இப்படி தான் நடந்துட்டு இருந்தது. ஓகேங்களா? ஆனால் இப்போ வந்து இது நடக்கலை. இங்கே பாருங்கள், December 3, 2004 ஆன்வர்ட்ஸ் வெளியூரில் பிறந்தவர்கள் இந்திய குடியுரிமையை மரபு வழியில் பெற இயலாது. ஸோ இப்போ கரண்ட்டில் அதுதான் போயிட்டுருக்கு. நீங்கள் வெளியூரில் பிறந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்க மாட்டாங்க. சரி, அப்போ வாங்கவே முடியாதான்னா வாங்கலாம். அது எப்படி வாங்கலாம் அப்படின்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். எப்படி அப்படின்னு பாருங்கள். அவர் இந்திய பிரதிநிதியிடம் பதிவு செய்ய வேண்டும். அதாவது நீங்கள் எந்த நாட்டில் பிறந்திருக்கீங்களோ அந்த நாட்டில் இந்தியன் கான்சுலேட் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஓகேவா? நீங்கள் அங்கே போயிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஓகேவா? அந்த ரெஜிஸ்டர் வந்து சரி சார் நான் பண்ணல, 1 வருஷம் தாண்டி போயிடுச்சு அப்படின்னா என்னன்னு பாருங்கள். ஆன் தி எக்ஸ்பைரி ஆஃப் 1 இயர், 1 வருடம் கழித்து பதிவு செய்யவில்லை என்றால் மத்திய அரசிடம் நீங்கள் அனுமதி வாங்கணும். ஓகேவா? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கிட்ட போயிட்டு நீங்கள் பர்மிஷன் வாங்கணும். ஸோ அப்போ தான், ஸோ அது எப்படி சார் பர்மிஷன் வாங்குறது அப்படின்னா அதுதான் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு சாப்டர். ஓகேவா? இப்போ வந்து இதுதான் கரண்ட்டில் ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ December 3, 2004 அப்புறம் நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா இந்தியன் கான்சுலேட்டை போகணும். அதுக்கு டைம் என்னங்க, 1 இயர். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் ஏரியா. ஓகேவா? நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன். ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா 1 இயர் கழித்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கிட்ட நீங்கள் பர்மிஷன் வாங்கணும். ஓகேவா? ஸோ இந்த பர்மிஷன் எப்படி வாங்குறதுங்கிறது தான் அடுத்த சாப்டர். எஸ், பை ரெஜிஸ்ட்ரேஷன். நான் ஏற்கனவே சொன்னல, பை ரெஜிஸ்ட்ரேஷன் பதிவு வழி மூலிமா நீங்கள் குடியுரிமை வாங்கலாம். ஸோ அப்போ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிறத பாருங்களேன். மத்திய அரசு பதிவின் மூலம் ஒருவருக்கு இந்திய குடியுரிமை வழங்கலாம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? ஸோ பதிவின் மூலியம் 1 வருஷம் முடிஞ்சும் நான் ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். மத்திய அரசோட பர்மிஷனை வாங்குறதுக்கு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பர்மிஷனை வாங்கிக்கலாம். ஸோ அது எப்படின்னு பாருங்கள். நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்தியாவில் 7 வருஷம் தங்கியிருக்கணும். பதிவு செய்வதற்கு முன் அவர் இந்தியாவில் 7 ஆண்டுகள் தங்கியிருக்க வேண்டும். ஓகேவா? அடுத்த பாயிண்ட் பாருங்கள். person who lives outside India as an Indian citizen. இது ரொம்ப 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 ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. இந்திய குடிமகனாக வெளியூரில் வாழ்தல் வேண்டும். ஓகேவா? அல்லது இந்திய குடிமகனாக வெளியூரில் வாழ்ந்தால் அவருக்கு இந்திய குடியுரிமை வழங்கலாம். அது என்ன சார், இந்திய குடிமகனாகவே நான் தான் சிட்டிசன்ஷிப்பே வாங்கலையே, இந்தியாவோட சிட்டிசன்ஷிப்பே வாங்கலையே. வாங்காதீங்க. ஸோ அது வாங்கிறதுக்கு தான் சார் அப்ளிகேஷன் போடுறோம். ஆமாம். எப்படி அப்படின்னா நீங்கள் ஒரு நாட்டோட சிட்டிசன்ஷிப் வாங்காத வரைக்கும் இந்தியாவோட சிட்டிசன்ஷிப் வாங்கிறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இது இன்டைரக்டாக இந்த பாயிண்ட் என்ன மீன் பண்ணுது அப்படின்னா, இன்னொரு நாட்டோட சிட்டிசன்ஷிப் இல்லாமல் வாங்காமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் மூலிமா இந்தியன் சிட்டிசன்ஷிப் வாங்கிறதுக்கான முழு தகுதியும் இருக்குது அப்படிங்கிறது தான். பாருங்கள், வெளிநாட்டு குடியுரிமை பெறாமல்
இருந்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் மூலிமா நீங்கள் வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு 7 வருஷம் நீங்கள் இந்தியாவில் இருக்கணும். இன்னொன்று வெளியூர்லேயே இருந்தீங்க அப்படின்னாலும் அந்த நாட்டோட சிட்டிசன்ஷிப் நீங்கள் வாங்காமல் இருக்கணும். அந்த நாட்டோட சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டிங்கன்னா இது எதுவுமே செல்லாது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. ஓகேவா? அடுத்து பாருங்கள். இன்னொன்று, those girls who marry men of Indian citizen, இந்திய குடிமகனை மணந்தால் அந்த பொண்ணுக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் மூலிமா இந்தியன் சிட்டிசன்ஷிப் கொடுக்கலாம். ஓகேவா? இன்னொன்று, child born to இந்தியன் சிட்டிசன் கப்புள், அதாவது இந்திய தம்பதிகளுக்கு வெளிநாட்டில் ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த குழந்தைக்கும் இந்தியன் சிட்டிசன்ஷிப் கொடுக்கப்படும் ரெஜிஸ்ட்ரேஷன் மூலிமா. ஓகேவா? இது வந்து December 3, 2004 அப்புறம் தான் இந்த நடைமுறை இருக்குது. இப்போ வரைக்கும் அதுதான் இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து தெளிவாக நீங்கள் பார்த்துக்கணும். பை நேச்சுரலைசேஷன், அயல் நாட்டு குடியுரிமை எப்படி கொடுக்கறது? இப்போ பாருங்கள், இந்தியாவுக்கு வெளியே வாழ்ந்துட்டுருக்கீங்க, வெளியூரில் வாழும் இந்தியர்களுக்கு குடியுரிமை எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ஜென்ரல் கேட்டகிரிப்பா, அது வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஒரு ஜென்ரல் கேட்டகிரி. ஸோ இதில் வந்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னாலும் இதில் இருக்கிற குவாலிஃபிகேஷன்ஸை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணணும். ஓகேவா? இது ஜென்ரல் கேட்டகிரி. பை நேச்சுரலைசேஷன் அப்படிங்கிறது ஜென்ரல் கேட்டகிரி, கன்ஃபியூஸ் ஆகிக்கக்கூடாது. ஓகேவா? உங்களுக்கு இந்திய மொழி தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னாலும் உங்களுக்கு இந்திய மொழி தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ஓகேவா? அதே மாதிரி தான் பிறப்புக்கு தவிர மற்ற எல்லாத்துக்குமே நீங்கள் இந்திய மொழி தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து ரெஜிஸ்டரே பண்ண முடியும். இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கிட்டேருந்து ரெஜிஸ்டர் பண்ணி நம்ம ஒரு அனுமதி வாங்குகிறோம் இல்லையா, பர்மிஷன், அப்போ வந்து உங்களுக்கு இந்திய மொழி தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அடுத்து பாருங்கள், நீங்கள் நன்னடத்தை சான்றிதழ் பெற்றிருக்கணும். இப்போ ஒரு நாட்டில் வாழ்கிறீங்க அப்படின்னா அந்த நாட்டில் வந்து உங்களோட டிசிப்ளின் சர்டிஃபிகேட் வேணும். நீங்கள் வந்து எந்த ஒரு கேஸ்லேயுமே இல்லை, எந்த ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டீஸும் நான் பண்ணல அப்படின்னு நீங்கள் அந்த நாட்டோட போலீஸ்கிட்டேருந்து சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரணும். எஸ். அதுக்கப்புறம் வேறு நாட்டில் குடியுரிமை பெற்றிருக்கக்கூடாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஜென்ரல் கேட்டகிரி. ஓகேவா? அந்த நேச்சுரலைசேஷன் அப்படிங்கிறது ஜென்ரல் கேட்டகிரி. ஸோ அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேறு நாடோட குடியுரிமை வாங்கியிருக்கக்கூடாது. ஓகே, சிட்டிசன்ஷிப் வந்து வாங்கியிருக்கக்கூடாது. அடுத்து, இந்தியாவில் 2 வருஷம் நீங்கள் வாழ்ந்துருக்கணும். ஓகேவா? அப்போ தான் நீங்கள் வேறு வெளிநாட்டவராகவே இருந்தாலும் இந்தியாவில் 2 வருஷம் வாழ்ந்துருக்கணும். ஸோ இது வந்து ஜென்ரலாக இருக்கனால 2 இயர்ஸ். ஆனால் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னா 7 இயர்ஸ் வாழ்ந்துருக்கணும். ஓகேவா? அதுக்கும் இதுக்கும் கன்ஃபியூஸ் ஆகிக்கக்கூடாது. ரெஜிஸ்ட்ரேஷன் மூலிமா நீங்கள் வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் வாங்கணும் அப்படின்னா 2 இயர்ஸ் நீங்கள் இந்தியாவில் வாழ்ந்துருக்கணும். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், இந்தியாவுக்காக பணி செய்ய விரும்புபவராக இருக்க வேண்டும். ஸோ இப்போ என்ன அப்படின்னா, இந்தியாவுக்கு இப்போ நம்மளோட இந்த ஆர்டிகல்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்னு ஒரு சாப்டர் வரும். இப்போ இதுக்கப்புறம் வரும். ஓகேவா? ஸோ இப்போ அந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பாங்க. இந்திய இராணுவத்துக்காக நமக்கு எதாவது பிரச்சனை, வார் வரும்போது சிட்டிசன் வந்து போர் பண்ணுறதுக்காக வரணும், மிலிட்ரி சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காக வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அது வந்து ஒரு அடிப்படை ஃபண்டமெண்டல் டியூட்டி, ஒரு இந்திய குடிமகனோட அடிப்படை கடமை அது. ஓகேவா? ஸோ இப்போ அந்த மாதிரி நமக்கு வந்து எப்போயாவது வார் வந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு சிட்டிசனும் போய் சண்டை போடுறதுக்கு தயாராக இருக்கணும் இந்தியாவுக்காக. ஸோ இது வந்து ஒரு ஃபண்டமெண்டல் டியூட்டி, அடிப்படை கடமை. நம்ம இருக்க அப்கமிங் கிளாஸஸில் பார்க்கலாம். ஸோ அப்போது அந்த மாதிரியான ஆர்டிக்கல் வச்சு பார்க்கும்போது இந்திய குடிமகனாக இருக்கிறது மட்டும் போதாது, இந்தியாவுக்காக பணி செய்ய விரும்புபவராகவும் இருக்கணும். ஓகேவா? நான் இந்திய குடிமகனாக இருக்கிறேன், ஆனால் வெளிநாட்டில் போய் வெளிநாட்டுக்காக வார் பண்ணுவேன் இந்தியாவை அகைன்ஸ்டா அப்படின்னா நீங்கள் இந்திய குடிமகனாக இருக்கிறதுக்கே தகுதி இல்லை. ஓகேவா? ஸோ அப்படி இதெல்லாம் உங்ககிட்ட கேட்பாங்க. நீங்கள் சிட்டிசன்ஷிப் வாங்கணும் அப்படின்னா இதெல்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேவா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் இல்லை, ஸோ இன்னும் சில விஷயங்களுக்காகவுமே நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியதாக தான் இருக்குது. ஓகேவா? ஸோ வந்து எந்த ஒரு வெளிநாட்டு குடியுரிமையையும் பெற்றிருக்கக்கூடாது. அதே பாயிண்ட்டு தான் இது. ஓகேவா? வேறு நாட்டில் குடியுரிமை பெற்றிருக்கக்கூடாது, எந்த ஒரு வெளிநாட்டு குடியுரிமையையும் பெற்றிருக்கக்கூடாது. ஸோ ரிஜெக்ட் பண்ணிடணும் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. ரெண்டுமே சேம் பாயிண்ட்டு தான். ஓகேவா? எஸ். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ரிவிஷன் மட்டும் கொடுத்துர்லான்னு நினைக்கிறேன். இதில் நேச்சுரலைசேஷன் ஜென்ரல். ஓகேவா? உங்களுக்கு பாருங்கள், வெளியூரில் வாழும் இந்தியர்களுக்கும் குடியுரிமை கொடுக்கலாம். ஓகேவா? எப்படி அப்படின்னா இந்திய மொழி தெரிஞ்சிருக்கணும், நன்னடத்தை சான்றிதழ் வேணும், கிளியராக பார்த்துக்கோங்க. வேறு நாட்டில் குடியுரிமை பெற்றிருக்கக்கூடாது, 2 வருடம் தங்கியிருக்கணும், இந்தியாவுக்காக பணி செய்ய விரும்புபவராக இருக்கணும். ஸோ எந்த ஒரு நாட்டிலையும் குடியுரிமை பெற்றிருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ தமிழ் நோட்ஸ் வேணும்னு நான் கேட்டதுனால அதை கொடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாம் ரொம்ப யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது இது தேவைப்பட்டுச்சுனாலும் ஷேர் பண்ணுங்கள்.
சரியா? ஏன்னா எக்ஸாம்ஸ்லாம் சீக்கிரமாக அப்ரோச் ஆகிட்டு இருக்குது. டிஎன்பிஎஸ்சி அப்புறமேட்டு டிஎன்இபி ஜூனியர் அசிஸ்டன்ட்லாம் வரப்போகுது இல்லையா? ஸோ இந்த கிளாஸ்லாம் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் தெளிவாக பார்த்துக்கோங்க. இது எல்லாமே எக்ஸாம் கொஸ்டின் ஏரியா தான். ஓகேவா? ஸோ இந்த வருடத்தில் கன்ஃபியூஸ் ஆகிக்கக்கூடாது. ஸோ வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் மூலியமாக கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் 7 வருஷம் இருந்திருக்கணும். ஓகேவா? ஸோ இது வந்து ஜென்ரலாக நீங்கள் 2 வருஷம் இருந்திருக்கணும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனில் 7 இருந்ததுன்னா 7 தான் நீங்கள் கிளிக் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இணைப்பின் மூலம் குடியுரிமை பெறுதல். ஒரு புதிய பகுதியை இந்தியாவுடன் இணைக்கலாம். இது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா? ஸோ ஒரு புதிய பகுதியை இந்தியாவோட நம்ம இணைச்சிக்கலாம், அதை பிரிச்சுக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம் இல்லையா? நம்ம வந்து இது போன கிளாஸ்லலாம் பார்த்துருந்தோம். யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரிஸ் மூலிமா அந்த கிளாஸ் பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க, இல்லைனா இது புரியாது. ஸோ அதனால் அதையும் பார்த்துட்டு வாங்க. ஸோ அப்படி நம்ம இணைச்சிக்கிட்டோம் அப்படின்னா அந்த நாட்டில் இருக்கிற மக்கள் வந்து எந்த நாட்டு குடிமகன், எந்த நாட்டோட சிட்டிசன் அப்படிங்கிறதுல பிரச்சனை வரும் இல்லையா? அவ்வாறு இணைக்கும் பொழுது அந்த நாட்டு மக்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்படும். சரியா? கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஸோ இதுதான் 5 முறைகள் உங்களுக்கு சிட்டிசன்ஷிப் வழங்குறதுக்கு. ஓகேவா? ஸோ இதை நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது ஒரு தனி கிளாஸாகவே போட்டிருக்கேன். ஓகேவா? இல்லைனா போன கிளாஸ்லேயே சொல்லியிருப்பேன். இது 5மே டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரிப்பேர் பண்ணுறவங்க அல்லது மெயின்ஸ் எழுதுகிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஏன்னா சிட்டிசன்ஷிப் பற்றி கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா நம்மள பல பேர்த்துக்கு இது எதுவுமே தெரியாது. ப்ரிலிம்ஸ் படிக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கோ என்னமோ தெரில, ஆனால் வந்து மெயின்ஸ் படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதனால தான் உங்களுக்கு தமிழ்லையுமே நோட்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இதோட சிட்டிசன்ஷிப் முடியுது. இதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு வந்து யூனியன் அண்ட் டெரிட்டரிஸ் போட்டிருக்கோம், சிட்டிசன்ஷிப் போட்டிருக்கோம், ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் போட்டிருக்கோம், எல்லாமே கிளியர் கட்டாக கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ்லாம் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோஸை பார்த்துருங்க. ஓகே? அப்போ தான் இது வந்து கிளியராக புரியும். ஒரு கண்டினியூஷனாக பாருங்கள், அப்போ தான் இது புரியும். ஸோ இப்போ இதுக்கப்புறம் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? எஸ், அடிப்படை உரிமைகள் என்னென்ன. ஸோ இது வந்து பார்ட் 3ல் அடிப்படை உரிமை. ஏற்கனவே பார்ட் 1 பார்ட் 2 பார்த்துட்டோம் இல்லையா? இப்போ வந்து பார்ட் 3. ஸோ பார்ட் 3 வந்து எத்தனை ஆர்டிக்கல் டீல் பண்ணுது அப்படின்னு பார்ப்பேன். நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா பார்ட் 3 வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது தெரியும், அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் நிறைய பேர் வந்து ஆர்டிக்கல் 14லேருந்து தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆரம்பிக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அது இல்லை, அதுக்கு முன்னாடி 2 ஆர்டிக்கல் இருக்குது. ஆர்டிக்கல் 12, ஆர்டிக்கல் 13 இருக்குது. ஸோ அது ஏன்னு தெரில, நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. அந்த கொஸ்டினில் கண்டிப்பாக ஆப்ஷன்லேயே 14 இருக்கும். ஓகேவா? ஆர்டிக்கல் வந்து எத்தனை இதுலேருந்து எப்போ வரைக்கும் முடியுது, எந்த ஆர்டிக்கலில் ஸ்டார்ட் ஆகி எந்த ஆர்டிக்கலில் முடியுதுன்னு கொஸ்டின் கேட்பாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டீல்ஸ் வித் விச் ஆர்டிக்கல் அப்படின்னு சொல்லி கீழே கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க, அது ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அதில் வந்து நம்மள பல பேர் வந்து 14லேருந்து தான் ஆரம்பிக்குதுன்னு நினச்சிப்போம். ஸோ அது காரணம் என்னன்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு இது தெரியும், புதுசாக நம்ம கிளாஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் அது என்னங்கிறது சொல்கிறேன் பாருங்கள். எஸ், ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மேக்னா கார்ட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து மேக்னா கார்ட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ மேக்னா கார்ட்டாங்கிற வார்த்தை வந்து நம்ம இதுக்கு முன்னாடியும் பார்த்துருப்போம். ஸோ இதுக்கு முன்னாடி எதில் பார்த்துருப்போம்? எஸ், ஸோ வந்து அந்த பிரிட்டிஷ் ஆட்சியில் வரும்போது ஒரு பகுதி வந்து நம்ம மேக்னா கார்ட்டா அப்படின்னு சொல்லியிருப்போம். ஓகேவா? என்னங்கிறத அந்த கிளாஸ் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எஸ், ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள் ஒரு மனுஷனுக்கு என்னென்ன அப்படின்றத யூஎஸ்ஏல இருக்கிற அந்த கான்ஸ்டியூஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் கொடுத்துருந்தாங்க. ஒரு மனுஷனுக்கு வந்து அடிப்படை உரிமைகள் வந்து இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வந்து நம்ம டிராஃப்டிங் கமிட்டி, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம் இல்லையா, டிராஃப்டிங் கமிட்டி 7 பேர். ஸோ அந்த 7 பேர் வந்து யூஎஸ்ஏல இருக்கிற அந்த ஒரு அரசியலமைப்பு படிக்கும்போது அவங்களுக்கு இது ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ அதனால் அடிப்படை உரிமைகள் என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிறத யூஎஸ்ஏவை பார்த்து தான், இன்னமும் சொல்லணும்னா யூஎஸ்ஏல கூட ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனால் வந்து நமக்கு வந்து 12லேருந்து 35 ஆர்டிக்கலில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பாங்க. ஒரு மனுஷனுக்கும் அடிப்படை உரிமை என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ அதான் எந்த நாட்டை பார்த்து நம்ம நாடு வந்து அடிப்படை உரிமைகள்னு ஒரு சாப்டர் கொண்டு வந்தது அப்படின்னா யூஎஸ்ஏ. ஓகேவா? இது ஒரு கொஸ்டின் ஏரியா. அடிப்படை உரிமைகள் எந்த பகுதியில் வருது, பார்ட் 3, இது ஒரு கொஸ்டின். அப்புறமேட்டா ஆர்டிக்கல் எதெல்லாம் டீல் பண்ணுது, இது ஒரு கொஸ்டின். இது எல்லாமே கேட்ட கொஸ்டின்ஸ் தான். எதை வந்து மேக்னா கார்ட்டான்னு சொல்கிறோம் அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பில் எதை மேக்னா கார்ட்டா அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகேவா? ஸோ இதெல்லாமே கொஸ்டின் ஏரியாங்க, ரொம்ப தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னாலும் அதுவும் யூடியூப்லேயே இருக்குது.
ஓகேவா. இப்போ சிட்டிசன்ஷிப் முடிச்சிட்டோம், ஒன்றிய பிரதேசங்கள், யூனியன் அண்ட் டெரிட்டரிஸ் முடிச்சிட்டோம். இது எல்லாமே கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஓகேவா. ஸோ அதுலேயும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், அந்த கொஸ்டின்ஸ் கொடுத்த இடத்துலையுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், ஓகேவா. எஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறதுல தான் ஆரம்பிக்குது பாருங்கள். ஆர்டிக்கல் 12, 18 வந்து ரைட் டு ஈக்குவாலிட்டியிலேருந்து ஆரம்பிக்குது. ஸோ 12, 13 வந்து தனியாக இருக்கும். ஸோ அதனால் இப்போ இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸே பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துர்லாம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். இப்போது ஃபண்டமெண்டல் ரைட்ஸையே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பார்ட்டாக பிரிச்சுருவோம், ஓகேவா. என்னென்னு பாருங்களேன். ரைட் டு ஈக்குவாலிட்டி, சமத்துவ உரிமைகள், எல்லாருமே சமமாக நடத்தப்படணும், ஓகேவா. ஸோ அந்த சமமாக நடத்துறதுங்கிறது பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ அதுக்கு வந்து ஏன்னா பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ஒரே ஹைட்டில் இல்லை, எல்லாருமே வெவ்வேறு ஹைட்டில் இருக்கும். அப்போ வெவ்வேறு ஹைட்டில் இருக்கிறவங்கள எல்லாத்துக்குமே ஒரே விஷயத்தை எப்படி கொடுக்க முடியும்? இப்போ வந்து ஒருத்தருக்கு ஹிந்தி தெரிஞ்சிருக்கும், ஒருத்தருக்கு தமிழ் தெரிஞ்சிருக்கும், ஒருத்தருக்கு உருது, சீக்கிசம், பாரிசம்னு வெவ்வேறு மொழி தெரிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. எல்லாத்துக்குமே நான் வந்து தமிழ் புக்கு கொடுக்கறது மூலிமா நான் எல்லாத்தையுமே அப்படி ஈக்குவலாக ட்ரீட் பண்ண முடியும் இல்லையா. நான் எல்லாத்தையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறப்பான்னு எல்லாத்துக்கும் தமிழ் புக்கே கொடுத்துட முடியுமா? ஸோ முடியாது இல்லையா. அவங்களுக்கு தெரிஞ்ச மொழியில் அவங்களுக்கு தெரிஞ்ச புக்கு கொடுத்தா தான் அதை வந்து நான் எல்லாத்தையும் சமமாக நடத்துகிற மாதிரி ஆகும் இல்லையா. ஸோ அதனால் சரி இப்படி கூட வச்சுக்கலாமே. எல்லாருமே ஒவ்வொரு சைஸில் இருப்போம். நான் வந்து சமமாக நடத்துகிறேன்ட்டு குண்டாக இருக்கிறவங்களுக்கு சின்ன ஷர்ட்டும், ஒல்லியாக இருக்கவங்களுக்கு பெரிய ஷர்ட்டும் கொடுத்தோன்னா அது எப்படி சமமாக நடத்தும்? ஸோ அது மாதிரி இதை நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க, சரிங்களா. அப்போ அதெல்லாம் வந்து இந்தியா எப்படி டீல் பண்ணியிருக்குங்கிறது ரொம்ப அழகாக இருக்கும் இந்த சாப்டர். ஸோ பாருங்கள், இது வந்து ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையுமே சமமாக நடத்தணும்னு சொல்லுது, ஓகேவா. அடுத்து பாருங்கள், சுதந்திர உரிமைகள். நான் ஒரு இடத்துல நடக்கலாம், ஒரு இடத்துல பேசலாம், ஒரு இடத்துல உட்காரலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, ஓகேவா. நான் எதெல்லாம் நான் சுதந்திரமாக செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் ரைட் டு ஃப்ரீடம். இது வந்து இதெல்லாம் ஒரு அடிப்படை உரிமை இல்லையா. நான் பேசுகிறது, நான் நடக்கிறது, நான் ஒரு இடத்துக்கு போகிறது. ஸோ இந்தியா மாதிரியான நாடுகளில் எல்லாருமே எல்லா இடத்துக்குலாம் போக முடியாது, ஓகேவா. இன்னி வரைக்குமே அந்த பிரச்சனை நடந்துக்கிட்டு தான் இருக்குது, ப்ராக்டிக்கலாக பேசணும் அப்படின்னா, ஓகேவா. ஸோ அப்போது ஆரம்ப காலத்தில் இப்போ வந்து இதெல்லாம் எழுதுனது வந்து 1950s, ஓகேவா. அப்போ ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்கள், ஓகேவா. அதனால தான் இந்த ரைட் டு ஃப்ரீடம்னு ஒன்று கொண்டு வந்தாங்களே. ஸோ அது என்னங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா சுரண்டலுக்கு எதிரான உரிமைகள். அதாவது பார்த்திங்க அப்படின்னா நிறையா இருந்தது. பெண்களை வந்து பாலியல் தொழிலுக்கு அமுச்சு விட்றது. ஸோ இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு அரசு எடுத்து நடத்துகிற மாதிரியே இருந்தது ஆரம்ப காலகட்டத்தில். இதெல்லாம் கேள்வி கேட்குறதுக்குலாம் யாருமே இல்லாமல் தான் இருந்தாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு மனுஷனை வந்து இப்போ தான் வந்து 8 மணி நேரம் தான் ஒரு ஹியூமன் பீங், ஒரு சாதாரண மனுஷன் 8 மணி நேரம் வேலை செய்யணுங்கிறது இப்போ தான் வந்தது. அதுக்கு முன்னாடி அப்படிலாம் இல்லை. ரொம்ப நேரம் கம்மி சம்பளத்துக்கு ரொம்ப நேரம் வேலை வாங்கிட்டு இருந்த இதுதான் இருந்தது. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. நம்ம 8 மணி நேரம் தான் வேலை செய்யணும். அதுக்கு மேலே வேலை செய்கிற மாதிரி வேலை வச்சாங்க அப்படின்னா நீங்கள் கோர்ட்டில் கேஸே ஃபைல் பண்ணலாம், ஓகேவா. ஸோ அதுதான் ரைட்ஸ் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், சுரண்டல். நம்மளோட மனித வளத்தை சுரண்டுறது. நம்ம நினச்சிட்டு இப்போ சுரண்டுறதுனா மண் வளம், இயற்கை வளத்தை சுரண்டுறது மட்டும் இல்லை, மனித வளத்தை சுரண்டுறதும் சுரண்டல்கள் தான். ஸோ அதுக்கு எதிரான சட்டங்கள் தான் இதெல்லாம், சரியா. 23, 24 இந்த 2 ஆர்டிக்கிளும் கிளியராக சொல்லியிருக்கோம். அடுத்து பாருங்கள், ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன். இப்போ வந்து என்ன அப்படின்னா ஆரம்ப காலத்தில் சுதந்திரம் நமக்கு வர டைமில் வந்த டைமில் கேட்டாங்க. இந்தியா வந்து 2ஆக பிரிஞ்சிருச்சு இல்லையா. பாகிஸ்தான், இந்தியான்னு 2ஆக பிரிஞ்சிருச்சு. அப்போ பாகிஸ்தானில் போய் உங்களோட மதம் என்ன, உங்கள் நாட்டினுடைய மதம் என்னன்னு கேட்கும்போது அவங்க வந்து முகமது அலி ஜின்னா ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். ஸோ என்ன அப்படின்னா எங்களோட மதம் வந்து முஸ்லீம் மதம் தான் அப்படின்னு சொல்லிட்டார். இந்தியாவுக்கிட்ட கேட்கும்போது இந்தியா இஸ் அ செக்யூலர் ஸ்டேட், இந்தியாவுக்கு மதமே கிடையாது, ஓகேவா. எந்த மதத்தை வழிபடுறவங்க வேணாலும் இருக்கலாம். அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பல மதங்கள் இருக்குது இந்தியாவில், ஓகேவா. அதனால் யார் ஒரு தனிப்பட்ட ஒரு நபர் வந்து எந்த மதத்தை வேணாலும் தழுவிக்கலாம், ஓகே. அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன் அப்படின்னு ஒரு தனி ஏரியாவே கொண்டு வந்தாங்க. அடுத்து பாருங்கள், கலாச்சார மற்றும் கல்விக்கான உரிமைகள், ஓகேவா. கலாச்சாரம் மற்றும் கல்விக்கான உரிமைகள். இப்போ இந்த கல்வினாலே தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தவர் காமராஜர் தான் இல்லையா. ஸோ பார்த்திங்க அப்படின்னா கல்விக்கான உரிமைகள், எந்தெந்த குழந்தைக்கு என்னென்ன கல்வி வாங்கணும், அந்த கல்வி பெறணும் அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன தேவை, புக்ஸுக்கு காசு வாங்கணும், எவ்வளோ வாங்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இதில் வந்துடும், ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த கல்ச்சர் அண்ட் எஜுகேஷன் ரைட்ஸில் இன்னொன்று ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா
இந்த கல்ச்சுரல் கல்வி உரிமைகளில் இந்தியா வந்து எந்த ஒரு மதத்தையும் சார்ந்ததில்லைன்னு சொல்லிட்டோம் இல்லையா. ஆனால் அந்த காலகட்டத்தில் என்னாச்சு அப்படின்னா, ஒரு கல்வி நிறுவனத்தில் ஒரு ஸ்கூல்லையோ ஒரு காலேஜ்லேயோ எந்த ஒரு மதத்தையும் எந்த ஒரு ரிலீஜனை பற்றியும் நம்ம பேசாமல் இருக்கணும், எந்த ஒரு மதத்தை பற்றியும் நம்ம பேசாமல் இருக்கணும். ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்து மதம், முஸ்லீம் மதம், கிறிஸ்துவ மதம்னு நிறைய இருக்குது. ஜோராஸ்ட்ரியம், சீக்கிசம், பார்சி, ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. அவங்களுக்குன்னு ஒவ்வொரு வழிபாட்டு முறை இருக்குது. எந்த ஒரு வழிபாட்டு முறையையும் எந்த ஒரு ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ நம்ம புகுத்தக்கூடாது. ஓகேவா. ஸோ இன்னும் இருக்கேன்னா அதுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா 29, 30 ஆர்டிக்கல் சொல்லுது. ஓகேவா. இப்போ அடுத்து பாருங்கள், ரைட் டு ப்ராப்பர்ட்டி. அதாவது இது பார்த்திங்க அப்படின்னா 31வது ஆர்டிக்கல் சொல்லுச்சு. ஆனால் இது இப்போ இல்லை. ஓகேவா. 1978 இது இதை வந்து நீக்கிட்டாங்க. ஏன் அப்படின்னா ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படின்னா நீங்கள் வாழ்கிற நிலம் உங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சொன்னது தான் இந்த ஆர்டிக்கல் 1978. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்போ வந்து என்ன ஆச்சு அப்படின்னா நிலம் வந்து கேட்டாங்க. கவர்மெண்ட் வந்து நிலத்தை வந்து மக்கள்கிட்டேருந்து கேட்கும்போது மக்கள் யாருமே தரதுக்கு விடல. ஸோ இப்போ இது வந்து ஒரு வழக்காயிருச்சு. ஸோ என்ன வழக்கு போட்டாங்க அப்படின்னா எங்களோட அடிப்படை உரிமையே இது வந்து மீறுற மாதிரி இருக்குது. ரைட் டு ப்ராப்பர்ட்டி, சொத்துரிமை, நாங்கள் வாழ்கிற நிலம் வந்து எங்களுக்கு தானே, அரசாங்கம் எப்படி கேட்கலாம் அப்படின்னு அது ஒரு பெரிய வழக்காயிருச்சு. ஸோ அப்போ தான் சுப்ரீம் கோர்ட் என்ன தீர்ப்பு கொடுத்தது அப்படின்னா ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறதையே நீக்கிடுச்சு. ஓகேவா. உங்களுக்கு அந்த உரிமை இல்லை, நிலம் என்னமோ உங்களுக்கு தான். இப்பயுமே இதுதாங்க நிதர்சனம். அரசாங்கம் ஏதாவது ஒரு நிலத்தை கேட்டால் நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். ஓகேவா. அதான் சொத்துரிமை. ஸோ இது வந்து இப்போ இல்லை. ஸோ இதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம வந்து வர 300A ஆர்டிக்கல் பார்க்கும்போது நான் சொல்கிறேன். 31 ஆர்டிக்கலை எடுத்துகிட்டு 300A அப்படிங்கிற இடத்துல இந்த ஆர்டிக்கலை சேர்த்திட்டாங்க. ஓகேவா. என்னென்னா முழு சொத்துமே உங்களுக்கு கிடையாது. இப்போ நீங்கள் இருக்கிற இடம் வந்து பட்டா போட்டு உங்கள் பேரில் இருந்தாலுமே அரசாங்கம் கேட்கும்போது கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி இந்த 300A சேர்த்திட்டாங்க. ஓகேவா. இது எப்போ சேர்த்துனாங்க அப்படின்னா 1978 சேர்த்திட்டாங்க. ஓகேவா. இதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். புரியலன்னா இப்போதைக்கு இதை மட்டும் பார்த்துக்கோங்க, டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பாருங்கள். எஸ், சட்டத்தீர்வு உரிமைகள், ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ். ஓகேவா. ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ். ஸோ இப்போ இது வந்து ஓகேவா, மாற்றிக்கோங்க. சட்டத்தீர்வு உரிமைகள் வந்து ஆர்டிக்கல் 32 சொல்கிறாங்க. என்னென்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஓகேவா. ஸோ இப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 7 இருக்குது. ஓகேவா. ஆனால் இது 7மே எப்போ இருந்ததுங்க? ஜனவரி 26, 1950 இருந்தது ஆரம்ப காலகட்டத்தில். ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கலே எடுத்துட்டாங்க இல்லையா. இப்போ எத்தனை இருக்குன்னா வெறும் 6 தான் இருக்குது. இது ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகேவா. அடிப்படை உரிமைகளை எத்தனை பிரிச்சிருக்காங்க அப்படின்னா இப்போ 6ஆக பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஆரம்பத்தில் எவ்வளோ இருந்தது அப்படின்னா 7 இருந்தது. சரி, சொத்துரிமை எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் நீக்கப்பட்டது அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். ஓகேவா. அப்போ எந்த ஆண்டுங்க? 1978. எத்தனாவது சட்ட திருத்தம்? 44வது சட்ட திருத்தத்தின் மூலிமா நீக்கிட்டாங்க. ஓகேவா. இப்போ இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா 42, 1976. ஸோ இந்த ஆப்ஷன் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடும். ஓகேவா. ஸோ கிளியராக பார்த்துக்கணும். 1978. சரி, 31வது ஆர்டிக்கல் நீக்கப்பட்டு எந்த ஆர்டிக்கலில் இதை சேர்த்திருக்காங்க அப்படின்னா 300A ரைட் டு ப்ராப்பர்ட்டி சேர்த்திருக்காங்க. ஓகேவா. இது ஒவ்வொரு ஒவ்வொரு எக்ஸாம்ஸ்லையும் இந்த கொஸ்டின் இல்லாத எக்ஸாமே கிடையாது. ஆனால் நம்ம இதில் கிளியராக இருக்கணும். இருந்தோம்னா கண்டிப்பாக அடிச்சிடலாம். ஓகேவா. ஸோ இதாங்க கொஸ்டின். இது ரிலேட்டடாக கொஸ்டின் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா. யூடியூப்லேயே இருக்குது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் அங்கேயும் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். ஸோ கிளியராக அந்த கொஸ்டின்ஸ் வேணும்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா. சரி, இப்போது ரைட் டு ஈக்குவாலிட்டி, ஒரு மனுஷனுக்கு என்னென்னலாம் கொடுத்து சமத்துவத்தை நம்ம இந்தியா நமக்கு கொடுத்துருக்கு, நம்மளோட அரசியலமைப்பு நமக்கு கொடுத்துருக்கு அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி 12th ஆர்டிக்கல் பார்த்துடலாம். எஸ், மாநிலம் பற்றி. இப்போ நமக்கு இந்த அடிப்படை உரிமைகள் எதுக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னா பார்லிமெண்ட், முனிசிபாலிட்டி, பஞ்சாயத்து ராஜ். ஸோ இது வந்து ஓகேவா. பார்லிமெண்ட், முனிசிபாலிட்டி, பஞ்சாயத்து ராஜ், அப்புறம் லெஜிஸ்லேச்சர், சட்டமன்றம், அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்திய அரசாங்கத்துக்கு உட்பட்ட அமைப்புகள், இது எல்லாத்துக்குமே இந்த சட்டம் பொருந்தும். ஓகேவா. இப்போ இந்த கான்ஸ்டியூஷன் எழுதியிருக்காங்கல்ல, இது வந்து எல்லாத்துக்குமே பொருந்தும்.
இதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இது மாநிலம் அப்படின்னா ஸ்டேட்ஸ், மாநிலம் அப்படின்னா நம்ம இந்திய மாநிலத்தை பற்றி, தமிழ்நாடு கேரளாவை பற்றி சொல்லுதுன்னு நினச்சிக்கூடாது. இது ஒட்டு மொத்த இந்தியாவை பற்றி சொல்லுது. ஓகேவா? ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா பார்லிமெண்ட், லெஜிஸ்லேச்சர் ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். அடிப்படை உரிமையை பாதிக்கும் எந்த ஒரு சட்டமும் செல்லாது. ஓகேவா? ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. எந்த சட்டம் செல்லாது, அடிப்படை உரிமையை எந்த சட்டம் பாதிக்குது, அப்படி எந்த சட்டம் பாதிக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது தான் ஆர்டிக்கல் 13. இப்போ பார்த்தீங்க, செல்லாத சட்டங்கள் பற்றி சரத்து 13 கூறுகிறது. ஸோ எந்தெந்த சட்டம்லாம் செல்லாது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது தான் ஆர்டிக்கல் 13. தோஸ் லாஸ் கிரியேட்டட் which violates the fundamental rights is invalid. இன்வேலிட்னா செல்லாது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ ஆர்டிக்கல் 12 வந்து ஸ்டேட்ஸை பற்றி சொல்லுது. ஆர்டிக்கல் 13 வந்து நமக்கு வந்து லாஸை பற்றி சொல்லுது. ஓகேவா? சட்டங்கள் பற்றி சொல்லுது. ஸோ இதுதான் ஆர்டிக்கல் 12, 13. இது ரெண்டுமே அடிப்படை உரிமையை சார்ந்தது தான். இது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸை சார்ந்தது தான். இதை நம்ம நெக்லெக்ட் பண்ணிடக்கூடாது. ஓகேவா? ஸோ அதனால தான் எல்லோரும் என்ன நினச்சிப்பாங்கன்னா 14லேருந்து தான் நமக்கு ஆர்டிக்கல் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினச்சிப்பாங்க. ஆனால் அது இல்லை, 12லேயே ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ இப்போ பாருங்கள், அடுத்து ஆர்டிக்கல் 14. ஆர்டிக்கல் 14 பாருங்கள். ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அண்ட் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் பிஃபோர் லா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஓகேவா? அதில் வந்து பாகுபாடே கிடையாது. சட்டத்தின் முன் அனைவரும் சமம். இன்னொன்று பாருங்கள், சட்டத்தினால் வழங்கப்படும் பாதுகாப்பும் அனைவருக்கும் சமம் தான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எம்எல்ஏ, எம்பி இவங்களுக்கெல்லாம் வந்து போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்க. ஓகேவா? ஆனால் அவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்களா அப்படின்னா இல்லை. ஒரு சாதாரண ஒரு ஆள் கூட போலீஸ் ப்ரொடெக்ஷன் வாங்கலாம். இந்தியாவில் அதுக்கு சட்டம் இருக்குது. ஸோ அது எங்கே சார் சொல்லியிருக்காங்கன்னா இதுதான் அது, ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் பிஃபோர் லா. இந்தியாவில் எனக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்குங்க, எனக்கு போலீஸ் பந்தோபஸ்து கொடுங்க அப்படின்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஓகேவா? எனக்கு வந்து ஒரு த்ரெட் இருக்குது, என்னை கொன்றுன்னு மிரட்டுறாங்க அப்படின்லாம் அதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க. அது ஒர்த்துன்னு நினச்சா கொடுப்பாங்க. எல்லோரும் வாங்கிட முடியாது. அது வந்து நீங்கள் கேட்குறது வந்து ஒர்த்தாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதுதான் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அண்டு ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் பிஃபோர் லா. ஸோ சட்டத்தில் பாதுகாப்பு வழங்குறதும் எல்லாத்துக்கும் சமமாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ சட்டத்தில் வந்து பாதுகாப்பு வந்து இந்தியர்களுக்கு மட்டும் வழங்கலாமா, இல்லது வந்து இந்தியாவை அல்லாத ஒரு நாள், இப்போ வந்து வெளியூர்லேருந்து ஒருத்தர் வராங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அவருக்கு பிரச்சனை இருக்குது. ஸோ அவர் வந்து இந்திய சட்டத்தின் பிரகாரம் இந்தியாவிலேருந்து பாதுகாப்பு வருமா, அல்லது வந்து இந்திய சட்டம் வந்து அவரை பாதுகாக்குமா அப்படின்னு கேட்டால், அதாவது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ அவரோட பேக் வந்து பிட் பாக்கெட் அடிச்சிட்டாங்க. ஓகேவா? பர்ஸை வந்து பிட் பாக்கெட் அடிச்சிட்டாங்கன்னா அவர் போய் நம்மளோட போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கொடுக்க முடியும். ஓகேவா? ஸோ அதுதான் இந்த ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அப்படிங்கிறது இந்தியர்களுக்கு மட்டும் இல்லை, வெளிநாட்டவர்களுக்கும் தான். இது ஒரு கொஸ்டின் ஏரியாங்க. ஓகேவா? இப்போ அடிப்படை உரிமையில் ஆர்டிக்கல் 14 வந்து இந்தியர்களுக்கு மட்டுமா, அதாவது இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு மட்டுமா, அல்லது ஃபாரினர்ஸ்க்கு, அந்நியர்கள், அதாவது அந்நியர்கள் அப்படின்னா இந்தியன் சிட்டிசன் அல்லாதவர்கள், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ வந்து ஆர்டிக்கல் 14 வந்து சிட்டிசன்ஸ்க்கும் வரும், ஃபாரினர்ஸ்க்கும் வரும். வெளிநாட்டிலேருந்து யாராவது வராங்க அப்படின்னா அவங்களுக்கும் நம்மளோட சட்டம் வந்து பாதுகாப்பு கொடுக்கும். ஓகேவா? இமீடியட்டாக கேஸ் எடுக்கப்படும். ஓகேவா? நீங்கள் வெளியூருக்காரங்க, உங்களுக்கு கேஸ் எடுக்க முடியாது அப்படின்லாம் எந்த ஒரு கோர்ட்டும் எந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷனும் சொல்லாது. ஓகேவா? இப்போது அடுத்த பாயிண்ட் பாருங்கள். ஸோ இப்போ வந்து இப்படி யார் சொன்னது, சட்டத்தின் மூலமாக எல்லாருமே சமம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு எந்த நாட்டிலேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா, ஃபார் ஷாக்கிங் பிரிட்டன் நாடு தான் ஃபஸ்ட்டு. பிரிட்டிஷ் நம்மளை ஆண்டுட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க தான். அவங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்தியர்களுக்கும் கண்டிப்பாக வந்து அவங்க சட்டம் வந்து பெரிய அளவில் ஆட்சி செய்யும்போது நல்லது செய்யலினாலும் அவங்க சட்டம் வந்து எல்லாத்துக்கும் சமமாக தான் இருந்தது. ஆங்கிலேயர்களுக்கு ஒரு சட்டம், இந்தியர்களுக்கு ஒரு சட்டம்னு அவங்க வைக்கலை. ஓகேவா? ஸோ வந்து ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அப்படிங்கிறத பிரிட்டிஷ் சட்டத்தின் மூலிமா எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சட்டத்தில் வழங்குற பாதுகாப்பும் எல்லாத்துக்கும் சமமாக தான் இருக்கணும், ஒருத்தர் பெரியவங்க ஒருத்தர் கீழெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து அமெரிக்காவிலேருந்து எடுத்துக்கிட்டாங்க. ஓகேவா? இப்போ தெளிவாக புரிஞ்சுக்கிட்டிங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஆர்டிக்கல் 14 வந்து எல்லோரும் சட்டத்தின் முன்னாடி எல்லோரும் சமம். நீ எந்த நாடாக வேணால் இருந்துக்கோ, எந்த மதமாக வேணால் இருந்துக்கோ, எந்த சாதியாக வேணால் இருந்துக்கோ, எல்லோரும் சமம். இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. இது வந்து எந்த நாட்டிலேருந்து எடுத்தது? பிரிட்டிஷ் நாட்டிலேருந்து எடுத்தது. அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை இருக்குது பாருங்கள்,
பாதுகாப்பு கொடுக்கறது. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்கும் சமம். இது வந்து அமெரிக்கா நாட்டிலேருந்து எடுத்தது. ஓகேவா? நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், ஆர்டிக்கல் 15 பாருங்கள். இது ரொம்ப 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 முக்கியம், பயங்கரமான ஆர்டிக்கல் இது. நீங்கள் இந்தியாவில் பிறந்திருக்கிற ஒரு ஆளாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் மதத்தை வச்சோ, உங்களோட இனத்தை வச்சோ, உங்களோட சாதியை வச்சோ, பாலினம் அதாவது செக்ஸ், நீங்கள் ஆண் பெண் இல்லை இருபாலினத்தார் எதவாகனா இருந்துக்கலாம். ஓகேவா? அல்லது உங்களோட பிறப்பிடம், இது ரொம்ப ரொம்ப முக்கியம், பிளேஸ் ஆஃப் பர்த். அதாவது நீங்கள் வந்து இப்போ அந்த காலத்தில் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா தான் நம்ம இந்த சாதிய கொடுமை வந்து வெவ்வேறு உருமாறிக்கிட்டே இருந்தது. அதாவது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நீங்கள் எந்த ஊரில் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறத வச்சு உங்களை கிண்டல் பண்ணுவாங்க. இப்போ நீ இந்த ஊரில் பிறந்திருக்கியா, நீ அப்போ இந்த சாதியை சார்ந்தவன், இந்த மதத்தை சார்ந்தவன் அப்படின்னு சொல்லி உங்களை கிண்டல் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான விஷயங்களில் கூட உங்களை வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது, வேற்றுமைப்படுத்தக்கூடாது. அப்படி வேற்றுமைப்படுத்தினா அது கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டிய குற்றம். இதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ என்னென்னு பாருங்கள், மதம், இனம், சாதி, பாலினம், பிறப்பிடம். ஓகேவா? இது ரொம்ப 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 முக்கியம். ஸோ இப்போ இந்த 3 வச்சு உங்களைய வேற்றுமைப்படுத்தவே கூடாது. சரி, இப்போ நான் சொல்லிட்டேன் பாலினத்தை வச்சு உங்களை வேற்றுமைப்படுத்தக்கூடாது, எல்லாத்தையும் சமமாக நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் ஆணையும் பெண்ணையும் நான் சமமாக நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கொடுக்குறதே இவங்களுக்கும், இவங்களுக்கு கொடுக்குறதே அவங்களுக்கும் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது இல்லையா? இப்போ வந்து ஒரு குழந்தைக்கு வந்து கொடுக்குற பெரியவங்களுக்கு கொடுக்குற சாப்பாட்டையே நான் குழந்தைக்கு கொடுக்க முடியாது, குழந்தைக்கு கொடுக்குற சாப்பாட்டை பெரியவங்களுக்கு கொடுக்க முடியாது இல்லையா? ஸோ இப்போ அதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா, வேற்றுமையில் 4 விளக்குகள் உண்டு. ஓகேவா? 4 நீங்கள் வந்து வேற்றுமைப்படுத்துகிறேன், அந்த வேற்றுமைப்படுத்துறதுனால நான் எல்லாத்தையும் சமமாக ட்ரீட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அதில் என்னென்னு பாருங்கள். எஸ், பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு நான் சிறப்பு சலுகைகள் கொடுப்பேன். ஓகேவா? அப்படி கொடுக்கறதின் மூலிமா நான் எல்லாத்தையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறேன். அதுதான் இங்கே விஷயம். சார் நீங்கள் வேற்றுமையே கொடுக்கக்கூடாதுன்ட்டு இது எது கொடுக்குறீங்கன்னு கேள்வி கேட்க முடியாது. ஓகேவா? வேற்றுமை கொடுத்தா தான் சமமாக நடத்தவே முதல்ல முடியும். அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் எக்ஸாம்பிள் சொல்லி ஆரம்பித்தேன். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், சமுதாய மற்றும் கல்வியில் பின்தங்கியவர்கள் மற்றும் SC ST. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், SC STக்கு மட்டும், SC இது ஷெட்யூல்ட் கேஸ்ட், ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸ், இவங்களுக்கு மட்டும் நாம் வந்து சலுகைகள் கொடுக்கறது கிடையாது. ஓகேவா? அதை தாண்டி கல்வியில் சமுதாயத்திலும் பின்தங்கியவர்களுக்கும் இங்கே வந்து நாம் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோம், சலுகைகள் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். ஓகேவா? அந்த SC STனா ஷெட்யூல்டு கேஸ்ட், ஷெட்யூல்ட் டைப், பட்டியல் இனத்தவர், அப்புறமேட்டு பழங்குடி மக்கள். ஓகேவா? இதை இங்கிலீஷில் போட்டிருக்கேன், தெரிலன்னா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அதுக்கு தான். ஓகேவா? என்னடா இவர் எல்லாத்துக்குமே பேசிக்லேருந்து சொல்லிகிட்டு இருக்காருன்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா தெரியாத ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய பேர் நம்ம வீடியோ பார்த்துட்ருப்பாங்க. ஓகேவா? அதனால் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிருக்க ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணிருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதெல்லாம் என்னடா வளவலன்னு நடந்து சொல்லிட்டுருக்கான்ற மாதிரி இருக்கும். பட் ஆனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து ஸ்டார்டிங்கில் இப்போ ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தவங்களும் நம்ம வீடியோஸ் பார்த்துட்ருப்பாங்க. அதனால தான் ரொம்ப பேசிக்லேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ இவங்களுக்கும் நாம் என்ன பண்ணுறோம், சலுகைகள் கொடுத்துட்டு தான் இருக்கோம். SC ST அல்லாமல் சமுதாயம் மற்றும் கல்வியில் பின்தங்கியவர்களுக்கும் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், சலுகைகள் வழங்கணும். ஓகே, அப்போ தான் அவங்களும் மேலே வர முடியும். இப்போ பாருங்கள், சலுகைகள்லாம் எப்படி, எடுத்துக்காட்டு பாருங்கள். ஃபீஸ் கன்செஷன், அதாவது ஃபீஸில் இவங்கெல்லாம் சில பேர் ஃபீஸ் கட்ட வேண்டாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இப்போ அந்த ஃபீஸ் கன்செஷனும் நம்ம வந்து பப்ளிக் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், பப்ளிக் அப்படின்னா அரசுன்னு அர்த்தம், ப்ரைவேட் அப்படின்னா தனியார். ஓகேவா? ஸோ அரசோட கல்வி நிறுவனங்களில், அதாவது ஸ்கூல்ஸ் இருக்குல்ல, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்குல்ல, கவர்மெண்ட் காலேஜஸில் இவங்களுக்கு எல்லாமே ஃபீஸ் கன்செஷன் கொடுக்கணும். ஓகேவா? இது வந்து எப்போ சட்டமாச்சு அப்படின்னா, இதை எப்போ சொன்னாங்க அப்படின்னா, இப்போ பாருங்கள், எதனா இருங்க, SC ST பேக்வேர்டு கிளாஸஸ்க்கு நீங்கள் ஒரு ஸ்பெஷல் ப்ராவிஷன், சிறப்பு சலுகை வழங்கணும் அப்படின்னு எப்போ சொன்னாங்க அப்படின்னா 1951 ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட்டில் சொன்னாங்க. ஓகேவா? அமெண்ட்மெண்ட்னா என்ன, ஒரு விஷயத்தை சேர்க்கலாம், எடுக்கலாம், திருத்தலாம் இல்லையா? அதுதானே ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட். ஸோ அப்போது அப்படி வந்து ஆர்டிக்கல் 15(4) அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கலை சேர்த்திருக்காங்க. அந்த ஆர்டிக்கல் தான் இது. ஓகேவா? பிங்கிற ஆர்டிக்கல் இருக்குல்ல, அதுதான் இந்த ஆர்டிக்கல் 15(4). அப்படின்னா 15ங்கிற ஆர்டிக்கல் இது, 15(4) அப்படிங்கிற ஆர்டிக்கல் வந்து ஸ்பெஷல் ப்ராவிஷன் இது SC STக்கு. ஸோ இந்த 15(4) வந்து அரசு பள்ளி மட்டும்தான்
நீங்கள் வந்து சிறப்பு சலுகைகள் எதிர்பார்க்க முடியும். போய் தனியார் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் போயிட்டு நான் எஸ்சி எஸ்டி நான் வந்து சமுதாயம் மற்றும் கல்வியில் பின்தங்கி இருக்கிறேன், எனக்கு வந்து சலுகை கொடு அப்படின்னா தரமாட்டாங்க. ஓகேவா? இது வந்து எப்போ அப்படின்னா 1951. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குடியரசு அப்போ தான் கான்ஸ்டியூஷன் அமைக்கிறோம். ஸோ அமைச்சோன்னே டக்குன்னு பாருங்கள், ஒரு வருஷத்துலேயே இது போட்டாங்க. ஓகேவா? இது வந்து ஆர்டிகல் 15(4). இது தெரிஞ்சுக்கணும். இப்போ அடுத்த பாருங்கள், அதே தான், அரசாங்க கல்வி நிலையம் கட்டண சலுகைகள் வழங்கணும். வாட் அபவுட் ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன்ஸ்? ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனுக்கு வரணும்ல. பாருங்களேன், 1951லேருந்து 2005 வரைக்கும். ஓகேங்களா? ஸோ 2005 தான் ஒரு சட்டமே கொண்டு வராங்க. என்ன அப்படின்னு பாருங்கள், அதே தான் ஸ்பெஷல் ப்ராவிஷன் ஃபார் த அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் சோஷியலி அண்ட் எஜுகேஷ்னலி பேக்வர்ட் கிளாஸஸ் ஆர் ஃபார் எஸ்சி அண்ட் எஸ்டி. இது வந்து ஓஆர். ஓகேவா? ஸோ எதுங்க ஸ்பெஷல் ப்ராவிஷன், சிறப்பு சலுகைகள் எதுக்கு கொடுக்கலாம்? ரிகார்டிங் அட்மிஷன்ஸ் டு எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூஷன். கல்வி நிலையங்களில் நமக்கு வந்து சிறப்பு சலுகைகள் கொடுக்கலாம். இன்க்ளூடிங் அரசு கல்வி மட்டும்தானே இருந்தது. ஸோ 2005 போட்ட சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் வந்து தனியார் கல்வி நிலையங்களுக்கும் என்ன பண்ணணும், தனியார் கல்வி நிலையங்களும் எஸ்சி எஸ்டி அப்புறமேட்டு பேக்வேர்டு கிளாஸஸ்க்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ 2015-93 அமெண்ட்மெண்ட்டில் சட்ட திருத்தத்தில் சொல்லிட்டாங்க. பாருங்கள், தனியார் கல்வி நிலையங்களில் சமுதாயம் மற்றும் கல்வியில் பின்தங்கியவர்கள் மற்றும் எஸ்சி எஸ்டிக்கு சிறப்பு சலுகைகள் வழங்க வேண்டும். இது எந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க? 15(5) சொல்லியிருக்காங்க. நம்மளாம் நினச்சிட்ருப்போம் எஸ்சி எஸ்டி மட்டும்தான் ரிசர்வேஷன் சலுகைகள்லாம் வாங்கிட்டு இருக்காங்கன்னு. ஆனால் அப்படி இல்லை. ஓகேங்களா? ஸோ நிறைய பின்தங்கிய பேக்வர்டு கிளாஸஸ் எஸ்சி எஸ்டியை விட நிறையா இருக்குது. ஸோ அவங்களும் மேலே வரணும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இவங்க மட்டும்தான் எஸ்சி எஸ்டி மட்டும்தான் பின்னாடி இருக்காங்க, அவங்க மட்டும்தான் சலுகை வாங்கிட்டு இருக்காங்கன்னு நம்ம தப்பாக நினச்சிட்ருக்கோம். அது கிடையாது. அதை விட பேக்வேர்டு கிளாஸஸும் நிறைய பேர் இருக்காங்க. ஓகேவா? படிக்காத மக்கள். இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஏழை நாடு தான். ஸோ கல்வியில் பின்தங்கியவர்கள் தான். சரிங்களா? ஸோ அப்போ அவங்களும் மேலே வரணும் அப்படின்னா எல்லாருக்கும் தான் சலுகை வரணும். ஓகேவா? எல்லாருக்கும் தான் சலுகை இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இது பார்த்துருங்க. டு கிவ் எஃபெக்ட் டு திஸ் ப்ராவிஷன் இப்போ வந்து சொல்லிட்டாங்க இல்லையா? ஸோ ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன்ஸ்லேயும் நீங்கள் வந்து சலுகை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா? ஸோ இப்போ இதுக்கு ஒரு சட்டம் போடணும் அப்படிங்கிறதுக்காக 27% வந்து ஓபிசிக்கு இல்லை. ஸோ இப்போ இதுக்கு ஒரு சட்டம் போடணும் அப்படிங்கிறதுக்காக 2006 என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, மத்திய கல்வி நிலைய சட்டம் 2006, சென்ட்ரல் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஆக்ட் 2006, 2006 ஒரு சட்டம் கொண்டு வராங்க. என்ன அப்படின்னா 27%, 27% வந்து இப்போ ஒரு 100% இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு காலேஜில் 100 சீட் இருக்குது அப்படின்னா 27 சீட் யார் கொடுத்துடணும் அப்படின்னா அதர் பேக்வேர்டு கிளாஸ். ஓகேங்களா? பிற்படுத்தப்பட்ட சாதியினருக்கு கொடுத்துடணும். ஓகேங்களா? அதுதான் 28. இப்போ நம்ம சொல்லிட்டோம் இல்லையா? ஸோ அவங்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஆர்டிக்கலில் இருக்குது. ஸோ இப்போ அந்த ஆர்டிக்கலில் இருக்கிறத வச்சு ஒரு சட்டம் கொண்டு வந்துட்டாங்க 2006. சென்ட்ரல் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ஆக்ட் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதன் மூலிமா ஓபிசிக்கு எத்தனை சதவீத ரிசர்வேஷன்? 27% ரிசர்வேஷன். ஓகேவா? ஸோ இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன இதிலலாம் இன்னும் கொடுத்துட்ருக்காங்களான்னா கண்டிப்பாக கொடுத்துட்ருக்காங்க. எது இதில் அப்படின்னா ஐஐடி, ஐஐஎம் இதெல்லாம் வந்து பெரிய பெரிய காலேஜஸ்ங்க. சரிங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜஸ் தான் ஐஐடி, ஐஐஎம்லாம். இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக இன்னி வரும் 27% வந்து ஓபிசிக்கு ரிசர்வேஷன் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது எதுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னா இதை நீங்கள் பெருசாக தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிக்கலை வச்சு எப்படி சட்டம் கொண்டு வராங்க, அது ரிலேட்டடாக என்ன சட்டம் கொண்டு வராங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இதை நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். இப்போ இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு இதுங்க. என்ன அப்படின்னா நான் வந்து ஒரு ஸ்கூலில் போயிட்டு சலுகை கேட்குறேன் அப்படின்னா எல்லா ஸ்கூல்லையும் கேட்கலாம். ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன்ஸ், கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன்ஸ் எல்லாத்துலேயும் கேட்கலாம். ஆனால் சிறுபான்மை நிலையங்கள், அதாவது என்ன அப்படின்னா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷ்னல் ரைட்ஸில் வரும். ஓகேவா? பின்னாடி பார்ப்போம். அது என்னென்னா, இப்போ நான் வந்து ஒரு சிறுபான்மையினராக இருக்கேன். இப்போ இந்தியாவில் வந்து சிறுபான்மையினர் பார்த்திங்கன்னா முஸ்லிம்ஸ் அண்ட் கிறிஸ்டியன்ஸ். ஓகேங்களா? ஸோ இவங்களுக்கு வந்து கல்வி நிலையங்கள் அமைச்சிக்கிறதுக்கு உரிமை வந்து நம்ம சட்டம் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ வந்து அந்த கல்வி நிலையங்களில் போயிட்டு நீங்கள் போய் எங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுங்கன்னு கேட்க முடியாது. ஓகேவா? இது நல்லா புரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு ஆப்ஷனில் கூட வரலாம். ஸோ கொஸ்டின் ஏரியா
எனக்கு வந்து சிறப்பு சலுகைகள் ஸ்பெஷல் ப்ராவிஷன் இருக்குது, ஆனால் அது எதுக்கு கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனுக்குமே இருக்குது, ஆனால் சிறுபான்மை நிலையங்களில் போய் நம்ம கேட்க முடியாது. ஓகேவா? மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன்னு சொல்லுவாங்க. அதான் சொன்னேன். இப்போ வந்து முஸ்லீம் கல்வி நிலையத்திலேயோ அல்லது கிறிஸ்துவ கல்வி நிலையங்களையோ நீங்கள் போயிட்டு இடஒதுக்கீடு கேட்க முடியாது. ஓகேவா? ஸோ அப்புறமேட்டு நலிந்த பிரிவினருக்கு சிறப்பு சலுகைகள் வழங்க வேண்டும் அப்படி இது இப்போ ரீசெண்டாக ஆட் பண்ணுதுங்க. ஓகேவா? மோடி கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் தான் இதை ஆட் பண்ணாங்க. அதாவது என்னென்னா, நீங்கள் வந்து எஸ்சியாக இருக்கலாம், எஸ்டியாக இருக்கலாம், ஓபிசியாக இருக்கலாம், பிசியாக இருக்கலாம், யாராக வேணால் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆனால் அந்த பிரிவு இப்போ நீங்கள் பிசியாக இருக்கீங்க அப்படின்னா, ஓபிசியாக இருக்கீங்க, எம்பிசி தமிழ்நாட்டில் வந்து எம்பிசின்னு இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் எம்பிசிங்கிற கேட்டகிரியே இருக்குது. ஸோ இப்போ எம்பிசியில் நீங்கள் வந்து நலிந்த பிரிவுகள், அதாவது நீங்கள் வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் 8 லட்சத்துக்கு கீழே சம்பாதிக்கிறவர்களாக இருந்தால் உங்களுக்கு சிறப்பு சலுகை வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதான் சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஸ்பெஷல் ப்ராவிஷன். நீங்கள் வந்து இது வந்து சாதிக்கு அப்பாற்பட்டு ஸ்பெஷல் ப்ராவிஷன் ஃபார் வீக்கர் செக்ஷன். இது வந்து நிறைய கமெண்ட்டும் வந்துச்சு. ஏன்னா வந்து இடஒதுக்கீடுங்கிறதே சாதியை வச்சு தான் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து எப்படி வந்து பணத்தை வச்சு கொடுக்குறீங்க, எக்கனாமிக்கை வச்சு எப்படி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டாங்க. ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது நடைமுறைக்கு வந்துருச்சு. ஓகேவா? பெரும்பான்மை வந்து மத்திய அரசாங்கத்திட்ட இருந்ததுனால இது நடைமுறைக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ அது பார்த்திங்க அப்படின்னா 103வது சட்ட திருத்தத்தின் மூலிமா 2019 தான் வந்தது. 2019 103வது சட்ட திருத்தத்தில் வந்துச்சு. ஓகேவா? ஸோ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா 10%, இப்போ எப்படி ஓபிசிக்கு 27% கொடுத்தாங்க, 100 பேர் இருக்காங்கன்னா அதில் 10 பேர் வந்து பணம் இல்லாதவங்க. ஸோ நலிந்த பிரிவினருக்கு கொடுக்கணும். ஸோ இது நலிந்த, ஓகேங்களா? ஸோ நலிந்த பிரிவுகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இது 2019 தான் சட்டமாச்சு. பெருசாக பேசப்பட்ட சட்டம் இது. ஓகேங்களா? இந்த சட்டம்லாம் பாருங்கள் எப்படி உருவாக்குறாங்கங்கிறத. ஆர்டிக்கல்லேருந்து தான் சட்டமே உருவாகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ கேட்டாங்க அப்படின்னா 2019 எத்தனாவது சட்ட திருத்தம்னு கேட்கலாம். ஸோ எத்தனாவது சட்ட திருத்தம் மூலிமா வீக்கர் செக்ஷனுக்கு கொடுக்கணும், நலிந்த பிரிவினர்களுக்கு சலுகை கொடுக்கணும்னு சொன்னாங்க, எவ்வளோ கொடுக்க சொன்னாங்க அப்படிங்கிறதெல்லாம் இதில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போது இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு இது என்ன அப்படின்னா, அடுத்த ஆர்டிக்கல் என்ன அப்படின்னா ஆர்டிக்கல் 16. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாட் ஓன்லி காலேஜ், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்கூல் பார்த்தோம், ஸ்கூலுக்கு அப்புறம் கவர்மெண்ட்டுக்கு ஸ்கூல் காலேஜஸ் பார்த்தோம், அதுக்கப்புறம் ப்ரைவேட் காலேஜஸ் பார்த்தோம். ஸோ இப்போ இதெல்லாம் இப்படியே படிப்படியாக வந்ததுக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னா அரசாங்க வேலையிலையும் சம பங்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டிக்கெல்லாம் அந்த காலகட்டத்தில் எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் இல்லைங்க, ஓபிசி யாராக வேணா இருக்கட்டும். ஸோ ஏழைகள் அப்படின்னாலே பெருசாக யாருமே நம்மளை இது பண்ண மாட்டாங்க இல்லையா? ஸோ அப்போ அவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி, அவன் பணக்காரராக இருக்கட்டும், ஏழையாக இருக்கட்டும், கீழ் சாதியாக இருக்கட்டும், மேல் சாதியாக இருக்கட்டும், என்ன மதத்தை வேணால் பின்பற்றிட்டோம், எல்லாத்துக்குமே அரசாங்க வேலையில் சம பங்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ சம பங்கு கொடுக்கணும் அப்படின்னாலே நம்ம என்னங்க பண்ணணும்? ரிசர்வேஷன் கொடுக்கணும் இல்லையா? ஸோ இப்போ ரிசர்வேஷன் கொடுக்கணுன்னா சென்சஸ் எடுக்கணும் இல்லையா, யார் யாரெல்லாம் கீழே இருக்காங்கன்னு. ஸோ அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா மண்டல் கமிஷன் அப்படின்னு ஒன்று அமைக்கிறாங்க. ஓகேவா? ஸோ மண்டல் கமிஷன் வந்து ஒரு அறிக்கை கொடுத்தது 1979. அதுக்கப்புறம் 2019 இப்போ நம்ம பார்த்தோம்ல 103வது சட்ட திருத்தம், அதில் இதுவும் வந்திருக்கு. இப்போ இந்த ரெண்டும் என்னென்னு டீட்டெயில்டாக பார்க்கலாம் பாருங்கள். மண்டல் கமிஷன் வந்து யார் அமைச்சாங்க அப்படின்னா மொரார்ஜி தேசாய். அவர் என்ன பண்ணுற இந்த மொரார்ஜி தேசாய் தான் அமைச்சார். அது என்ன அப்படின்னா பிற்படுத்தப்பட்டவர் குழு அப்படின்னு சொல்லி ஒன்று வந்துச்சு, பேக்வர்டு கிளாஸஸ் கமிஷன்னு சொல்லி. இப்போ இவர் எதுக்கு அமைச்சாங்க அப்படின்னா இந்தியா ஃபுல்லாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு எஸ்சி எஸ்டி இல்லாமல் யார் யாரெல்லாம் கீழே இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ ரிசர்வேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி, யார் யாரெல்லாம் கீழே இருக்காங்க, எத்தனை கேஸ்ட் அப்படி இருக்குன்னு நீ போய் விசாரிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி மொரார்ஜி தேசாய் வந்து பிபி மண்டல் அப்படிங்கிறவரை அனுப்பிச்சு விட்டார். பிபி மண்டலுங்கிறவர் அப்போது எம்பி. ஓகேவா? மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். ஓகேவா? பாராளுமன்ற உறுப்பினர் அவர். ஓகே. இப்போ இந்த ஆர்டிக்கல் 340 என்ன சொல்லுதுன்னு அதுக்கு முன்னாடி பார்த்துருங்களேன். பிற்படுத்தப்பட்டவர்களின் முன்னேற்றத்தை ஆராய்ந்து அவர்களின் முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்ய வேண்டும் ஆர்டிக்கல் 340 சொல்லியிருக்கு. ஸோ இப்போ அந்த ஆர்டிக்கல் 340 பிரகாரம் நீங்கள் இன்னும் நம்ப மாட்டீங்க, ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒரு தடவை சென்சஸ் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஓகேவா? இப்போ அந்த 340ங்கிற ஆர்டிக்கல் பிரகாரம் மொரார்ஜி தேசாய் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த பிபி மண்டல் கமிஷன் அப்படின்னு ஒன்று அறிவிக்கிறாரு. இது எதுக்கு அப்படின்னா வேலை வாய்ப்புகள் சார்ந்து இருக்கிறதுக்காக பிபி மண்டலுங்கிற கமிஷனை அமைக்கிறாரு. எப்போது? 1979.
ஓகேவா? ஏன்னா இது கொஸ்டின்ஸ் எப்படி வரலாம் அப்படின்னா, மண்டல் கமிஷன் எதுக்கு அமைச்சாங்க, மண்டல் கமிஷனை யார் அமைச்சா, ஸோ இப்படி தான் கொஸ்டின் வரலாம். எப்போ அமைச்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் கொஸ்டின்ஸ் வரலாம். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ ஆர்டிக்கல் 340 பார்த்துட்டிங்க இல்லையா? அடுத்து பாருங்க. அடுத்து அவர் என்ன ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாருன்னு பாருங்கள். அறிக்கை வந்து ஒரு வருஷத்தில் 1980 என்ன தெரியுமா அறிக்கை சப்மிட் பண்ணார்? ஒட்டுமொத்த இந்தியாவே ஷாக்கான ஒரு அறிக்கை இது. 3743 சாதிகள் வந்து அரசாங்க வேலையில் இடஒதுக்கீடு பெறுற மாதிரி இருந்தது. அதாவது என்னென்னா ரொம்ப வீக்கர் செக்ஷனாக இருந்தாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3743 சாதியில் எஸ்சி எஸ்டி அல்லாமல், எஸ்சி எஸ்டி சேர்த்துனா என்ன எவ்வளோ வரும்னு தெரில. ஸோ எஸ்சி எஸ்டி சேர்க்காம 3743 சாதிகள் இருந்தது. ஸோ இப்போ இந்த எல்லா சாதியும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அதர் பேக்வேர்டு கிளாஸஸ் அப்படின்னு போட்டாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த அதர் பேக்வேர்டு கிளாஸஸ்னால் எங்கே ஆரம்பிச்சதுன்னு தெரியுதுங்களா உங்களுக்கு? மண்டல் கமிஷனோட அறிக்கையில் தான் ஆரம்பிச்சது. ஸோ இந்த சாதி எல்லாத்தையும் போட்டு தான் அதர் பேக், இவங்களுக்கும் நீங்கள் வந்து சலுகை கொடுக்கணும் அப்படின்னு மண்டல் கமிஷன் தான் பரிந்துரைச்சது. ஸோ அப்போ பரிந்துரைக்கவும் 27% ரிசர்வேஷன், நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி. ஓகேவா? ஓபிசி ரிசர்வேஷன் 27%. ஓகேவா? இது வந்து மண்டல் கமிஷனோட அறிக்கையின் மூலிமா தான் வந்தது. நான் சொன்னாலையா ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு தடவை சர்வே பண்ணோம் அப்படின்ட்டு. இப்போ 10 வருஷம் கழிச்சு என்னாச்சு அப்படின்னா விபி சிங் வந்து இதே 27% இருக்கணும்ட்டாரு. ஓகேவா? இப்போ இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா 1991 அடுத்தது நரசிம்மராவ் கவர்மெண்ட் வருவார். அவர் 2 சேஞ்சஸ் கொடுப்பாரு. என்ன அப்படின்னா 27% வந்து ஓபிசியில் ஏழைகளாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கொடுக்கணும். இன்னொன்று ஒட்டு மொத்தமாக நீங்கள் மேல் ஜாதியாக இருக்கலாம், கீழ் ஜாதியாக இருக்கலாம், ஒட்டு மொத்தமாக இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா ரிசர்வேஷன் வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்காங்கன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. நம்மள பல பேர் நினச்சிட்ருப்போம், ஆனால் அப்படி இல்லை. ஓகேங்களா? ஒரு சிலருக்கு மட்டும்தான் ரிசர்வேஷன் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பிராமின்ஸ்க்கெல்லாம் ரிசர்வேஷன் கிடையாது. ஓகேங்களா? ஸோ வந்து நான் உங்களை தப்பாக சொல்ல, பட் பிராமின்ஸ்க்கு ரிசர்வேஷன் கிடையாது. ஏன்னா அவங்க வந்து முன்னேறிய சமூகமாக இருந்தாங்க, அதனால் அவங்களுக்கு ரிசர்வேஷன் கிடையாது. ஸோ அப்போது அவங்களில் எல்லாருமே முன்னேறல, அவங்களில் இன்னமும் புவராக இருக்காங்க, இன்னமும் ஏழைகளாக இருக்காங்க, அவங்களுக்கும் ரிசர்வேஷன் கொடுக்கணும் 10%ன்னு சொல்லி நரசிம்மராவ் கவர்மெண்ட் சொன்னிச்சு. ஸோ ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட் அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுச்சு. உச்சநீதிமன்றம் என்ன பண்ணிடுச்சு? ரிஜெக்ட் பண்ணிடுச்சு. ஓகேங்களா சார்? அப்போ இப்போயுமே ஏழைகளுக்கு தானே கொடுத்துருக்காங்க, நலிந்த பிரிவினர்களுக்கு கொடுத்துருக்காங்களே அப்படின்னா யார் யாரெல்லாம் ரிசர்வேஷனுக்கு கீழே வராங்களோ, எந்தெந்த கேஸ்டெல்லாம் ரிசர்வேஷனுக்கு கீழே வராங்களோ அந்த ரிசர்வேஷனில் வரவங்களில் நலிந்த பிரிவுகளுக்கு தான் இப்போ நம்ம கொடுத்துருக்கோம். ஆனால் நரசிம்மராவ் கவர்மெண்ட் என்ன சொல்லிச்சு அப்படின்னா ரிசர்வேஷன்லேயே வராதவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களையும் சேர்த்தி அவங்களில் இருக்கிற ஏழைகளுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிச்சு. ஸோ அதான் சுப்ரீம் கோர்ட் ரிஜெக்ட் பண்ணிடுச்சு. இப்போ அந்த கவர்மெண்ட் வந்து நாங்கள் அவங்களையெல்லாம் விட்டுறோம், யார் யாரெல்லாம் ரிசர்வேஷனில் இருக்காங்களோ அவங்களில் ஏழைகள் இருப்பாங்கள்ல, ரொம்ப ஏழைகள், அவங்களுக்கும் நான் வந்து ரொம்ப ஏழைகள்னால் 8 லட்சத்துக்கு கீழே சம்பளம் வாங்குறவங்க, வருடத்துக்கு 8 லட்சத்துக்கு கீழே சம்பளம் வாங்குறவங்களுக்கு நாங்கள் வந்து 10% இடஒதுக்கீடு கொடுக்குறோன்னு இப்போ சொல்லி அது இது பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் கான்செப்ட். இது நீங்கள் சும்மா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். நம்ம மண்டல் கமிஷன் எப்போ ஆரம்பித்தாங்க, அதோட ரிப்போர்ட் என்ன அப்படிங்கிறத மட்டும் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகேவா? இன்னொரு தடவை போடுறேன் பாருங்கள். எப்போ ஆரம்பித்தாங்க, யார் அதோட சேர்மன், யார், எத்தனை சதவீத ரிசர்வேஷனை அது பரிந்துரைச்சது அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்கோங்க. எஸ், இப்போ நம்ம ரீசெண்டாக வந்துச்சுல்ல 2019. ஸோ ரிசர்வேஷன் ஃபார் நலிவடைந்த பிரிவுகளுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கலான்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ லாஸ்ட் பாயிண்ட் இது நமக்கு ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு எப்போ அது கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது. ரைட். இப்போது இவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ரிசர்வேஷனில் இருக்கிறவங்களில் ஏழைகளுக்கு இவங்க வந்து 10% வந்து வேலை வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, இடஒதுக்கீடு கொடுக்கலான்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுதாங்க இதோட ஹிஸ்ட்ரி. இப்போ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து மிச்சத்தை பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாலிட்டி கிளாஸ் அண்ட் அருண் அகாடமி. ஓகேவா? ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், கொஸ்டின்ஸ்லாம் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எக்ஸாம்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அப்ரோச் ஆகிட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.